ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 7297 ஆம்பிளிஃபையர் இது வந்து இன்றைக்கி ஒரு 3 பீஸ் ஆர்டரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது ஒரு கஸ்டமருக்காக பெரம்பலூர்லேருந்து ஒரு நபருக்காக டிராக்டருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து நிறைய டைம் வாங்கியிருக்காங்க அந்த கஸ்டமர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டு போய் அவரோட டிராக்டரில் வச்சு அந்த பக்கத்தில் இருக்க நபர்கள் எல்லோரும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஆடியோ நல்லா இருக்குது. பழைய பாடல்கள் கேட்குறதுக்கு புது பாடல்கள் கேட்குறதுக்கும் பேஸும் ட்ரிபிளும் நம்மளுடைய 3VC BTயில் அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஹோன் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் போர்டு தான் யூஸ் பண்ணுற BT. அண்ட் வெளி சைடில் பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்ஸ்லாம் வந்து எனக்கு பட்ஜெட் இன்னும் கம்மியாக கொடுங்க, பட்ஜெட் கம்மியாக கொடுன்னு கேட்குறாங்க. அண்டு என்கிட்ட அதாவது FR4 PCB இருக்குது, FR2 PCB இருக்குங்க இந்த போர்டில். பட் ரிசல்ட்டு சேமாக தான் வரும் என்னையை பொறுத்தளவு. அண்டு கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது வந்து இது கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் FR2 போதுமானது தான். அதாவது நம்ம ஃப்ரீ செக்ஷனுக்கு FR2 போதும் தான். என்னுடைய திருப்திக்கு நான் கஸ்டமருக்கு வாங்குகிற காசுக்கு தரமாக பொருள் கொடுக்கணும் அப்படின்றது தனித்துவமாக இந்த BTயை நான் வந்து PCB வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன், கிளாஸ் போர்டு. அண்டு காஸ்ட்டு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் FR4 PCB கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. இது கண்ட்ரோல்ஸோடு கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த BTயை டோன் கண்ட்ரோல்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். எல்லா நபர்களுமே இது டாடா ஏசிக்கு இந்த ஃபுல்லாகவே வந்து லாரிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ரெண்டாவது, மார்க்கெட்டில் கிடைக்கிற கேபினெட் மேட்ரிக்ஸுன்ற பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா RR பிராண்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா RR பிராண்டில் இருக்கிற மேட்ரிக்ஸுன்றத ஒரு கேபினெட்டுக்கு நீங்கள் டைரெக்டாகவே புட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேபினெட்ஸும் இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காரியா பிராண்ட் USB ஒயிட் டிஸ்பிளே 3 எடுத்து வச்சுருக்கேன். 3 செட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், வைக்கலெட் வயரோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு, அதாவது வைக்கலெட் வயர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கஸ்டமருக்கு இந்த ஆம்பிளிஃபையரை இன்றைக்கி செய்து கொடுக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடித்து கொடுக்கணும். இன்னும் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெக்னீஷியனுக்கும் சரிங்க, கஸ்டமர்களுக்கும் சரிங்க, அது புரியும்படி ஒரு வீடியோ வந்து அதை மேக் பண்ணுறேன். அது வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால அது மேக் பண்ண முடியல. பரவாயில்ல, நான் கொஞ்சம் பொறுமையாகவே அதனுடைய விளக்கமாகவும் அது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். அதுக்கு உதாரணம், பட் இந்த பிராண்டட் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கோங்க. புதுசாக நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பட் இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கங்க வேண்டியது தான். நம்ம ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்படி இருந்தது, இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தது, இது இப்படி மாறி போச்சு அப்படின்ற ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் இந்த ஆம்பிளிஃபையர் வீடியோஸ் வரும். டெலிவரி கொடுத்த பிறகு இந்த ஆம்பிளிஃபையர் வீடியோ வரும். அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைமே இல்லை நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை வீடியோஸ் கீழே பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.